உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேவி ஆனந்த் டைரக்ஷனில் சூர்யா 37 அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியா பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஷா பேரப்பா இருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு இசையமைக்க இந்த படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டோ மாதிரியான கெட்டப்ல நடிக்கிறாரு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க போஸ்டே பார்த்தீங்கன்னா அதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும் போலங்க. ஸோ இந்த படத்தில் ஆர்யா மற்றும் மோகன்லால் இவங்க எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேவி ஆனந்த் மற்றும் சூர்யா இவங்க 2 பேர் காம்போல உருவாகிற 3வது படம் அப்படின்றதுனால இந்த காப்பான் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த படத்தை செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2019 ரிலீஸ் பண்றதுக்காக படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் அ wrap ஃபார் மோகன்லால் சார், கிரேட் ஆக்டர், சிம்பிளி பிஹேவ்ட் த கேரக்டர் சீம்லி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா, கேவி ஆனந்த், மோகன்லால் மற்றும் இந்த படத்துடைய மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து அதை கேவி ஆனந்த் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்யா மற்றும் மோகன்லால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே அந்த ஒயிட் கலர் ஜிப்பா தான் போட்டிருக்காங்க. நம்ம மோகன்லால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாடியெல்லாம் விட்டு அந்த கண்ணத்தில் மறு மாதிரியான ஒரு இதுவும் ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிப்பட்ட மாதிரியான ஒரு கெட்டப்லையும் இருக்காரு. ஸோ படத்தில் மோகன்லால் அவர்களுக்கு என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை மோகன்லால் மற்றும் ஆர்யா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்பா மற்றும் மகன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரோடைய போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த காப்பான் படத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்றத இந்த படத்தோட டேரக்டர் கேவி ஆனந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாரு. சரி, நீங்க அந்த காப்பான் படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.